வீரதீர சூரன் படம் ஓடிடில இப்ப ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அமேசான் பிரைம்ல இது ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஃபீனிக்ஸ் படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரும். சிம்புவோட STR 49 மூவில சந்தானம் நடிக்க போறது அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. அது சந்தானமே இப்ப சொல்லிருக்காரு. சோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல சிம்பு சந்தானம் கைடு லோகர் நடிக்க வாய்ப்பு இருக்கு. ரஜினிகாந்தோட ஜிலர் 2 மூவில பகத் வாசில் சுராஜ் வெஞ்சரமோடு சுஜித் சங்கர் நடிக்க போறது அனிசிப்பா வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். அஜித்தோட குட் பேட் அக்லி படம் 172.3 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. ரெட்ரோ மூவிக்கான தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நாளைக்கு நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் தேவரகொண்டா கெஸ்டா வரப்போறது அனிசிப்பா வந்திருக்கு. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். ஜேசன் சஞ்சய் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிஞ்சு போச்சு. அடுத்த ஷெட்யூல் இப்ப போய்கிட்டு இருக்கு. ரெட்ரோ மூவில பிரசாந்த் இல்லையா அண்ட் ரெட்ரோ மூவில ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வருமானு கேட்டிருக்காரு. அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா ரெட்ரோ மூவில பிரசாந்த் இருக்கிறதா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூஸ் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் காணும். சோ இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கெஸ்ட் ரோலா கூட இருக்கலாம். வீரதீர சூரனோட ஃபைனல் ரிப்போர்ட்டை கேக்குறீங்க. படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. இந்த படத்துக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் வராம படம் ஹிட்டா ஃபிளாப்பானு சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் ஓடும் போதே சொல்லலாம் இந்த படம் ஹிட்னு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து குட் பேட் அக்லி இந்த படம் ஹிட். ஆனா வீரதீர சூரன் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். நான் ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா நான் சொல்றேன். கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் வச்சு அடுத்த ஒரு படம் ஒண்ணு பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வாடிவாசல் சூர்யாவுக்கு எத்தனாவது படம்னு கேட்டிருக்காரு. அதை அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சீக்கிரமே. நான் யூடியூப் பத்திலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அதுக்கு தனியா சேனல் இருக்கு. சோ நீங்க அங்க பாருங்க நண்பா. ரெட்ரோ மூவிக்கான புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்ல எப்போ அண்ட் தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்கிரீன்ல வரும்னு கேட்டிருக்காரு. 400க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ல வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஓவர்சீஸ்க்கான புக்கிங்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியா ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மோஸ்டா நாளைக்கு இல்ல இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 2 படமும் ஃபிளாப் தான். வீடியோ ஏன் சின்னதா வருதுன்னு கேட்டா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப வீடியோ கடைசியில ஏன் ஒரு சில கமெண்ட்டை போட்டு இந்த கமெண்ட் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன்னு கேட்டிருக்காரு. அந்த கமெண்ட் தான் மோஸ்டா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அதுல ஒரு சில கமெண்ட் மட்டும் என்கிட்ட அப்டேட் இல்லாததா இருக்கும். மிச்சம் எல்லாம் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான். அதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்ல மோஸ்டா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான். ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் என்கிட்ட அப்டேட் இல்ல. இதுல உள்ள நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் 10 தடவைக்கு மேல பதில் சொல்லியிருக்கேன். சோ இந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் வேற அப்டேட்டை கேளுங்க.